ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வெஜிடபிள் பிரியாணி சிம்பிளாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ஆன் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போது பிரியாணி எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். மக்களே, இப்போ நான் குக்கரில் தான் பண்ண போகிறேன். குக்கர் பிரியாணி தான் நம்ம பண்ண போகிறோம். அதுக்காக நான் குக்கர் ஒன்று வச்சுக்கிட்டேன். அதில் வந்து தேவையான அளவு ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இது மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி லீஃப், அப்புறம் கல்பாசி, முந்திரி வந்து ஒரு 10 முந்திரி, அப்புறம் ஸ்டார் நைஸ் இதெல்லாம் வச்சுருக்கேன். இதையும் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஆயில் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு. வெங்காயமெல்லாம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், வெங்காயம் வந்து ஒரு 50% நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த டைமில் வந்து காய்கறி வந்து ஆட் பண்ணிக்கலாம். காய்கறி பார்த்திங்கன்னா நான் கேரட், பீன்ஸு, உருளைக்கிழங்கு வச்சுருக்கேன். ஒரு 100 கிராம் வச்சுருக்கேன். அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். இதை கூட பார்த்திங்கன்னா பட்டாணி ஒரு 150 கிராம் வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷத்துக்கு எல்லாத்தையும் நல்லா ஒரு வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், ஒரு நிமிஷத்துக்கு நம்ம நல்லா வதக்கியாச்சு. இது கூட வந்து ரெட் சில்லி பவுடர் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது வந்து காரம் கம்மியாக தான் கொடுக்கும். பிரியாணிக்கு நல்ல ஒரு கலர் ஸ்ட்ரக்சர் நல்லா சூப்பராக கொடுக்கும். அதுக்காக நல்ல எண்ணெயோடு நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், பிரியாணிக்கு உண்டான கலர் இப்போவே நமக்கு கிடச்சிருச்சு. பிரியாணி கலருக்காக நம்ம எந்த ஒரு ஃபுட் கலரும் ஆட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இந்த டைமில் இது கூட நான் பச்சை மிளகா வந்து ஒரு 2 பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே மல்லி, புதினா 1/2 கைப்பிடி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி வச்சு பச்சை மிளகாயும் போட்டு இந்த டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு ஒரு நிமிஷத்துக்கு வதக்கியாச்சு. இது கூடவே தக்காளி வந்து ஒரு 1.5 தக்காளி வச்சுருக்கேன். அதாவது வெங்காயம் எந்த அளவோ அதே அளவு வந்து தக்காளியும் எடுத்துக்கலாம். இப்போ இதே டைமில் தயிர் வந்து நம்ம தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், தயிர் போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு அது கூடவே சால்ட் வந்து தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷத்துக்கு இதை வந்து நல்லா பரட்டி விடலாம். பாருங்கள், எல்லாம் போட்டு ஒரு நிமிஷமாக நம்ம வேக விட்டாச்சு. நல்லா கொதிச்சும் வந்துருச்சு. இந்த டைமில் வந்து நம்ம தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு. அரிசி எந்த அளவு அந்த அளவுக்கு டபுளாக தண்ணி ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிக்கலாம்.
தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு கிண்டி விட்டு கலக்கி விட்டுட்டு கொதித்து வரட்டும். கொதிக்கிறதுக்காக ஒரு நிமிஷத்துக்கு நம்ம மூடி வைப்போம், ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு. பாருங்கள், நல்லா கொதித்து ரெடியாகி வந்துருச்சு. இந்த டைமில் வந்து அரிசி வந்து நான் வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சு 3 தண்ணி நல்லா விட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை ஆட் பண்ணிக்கலாம். போட்டுட்டு இதை வந்து இந்த மாதிரி டிப் பண்ணி விட்டுருங்க. டிப் பண்ணி விட்டுட்டு உப்பு இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்குவோம். உப்பு வந்து கரெக்டாக இருக்குது. புளிப்பு தன்மை வந்து கம்மியாக இருக்குது. அதனால் நான் வந்து ஒரு அரை லெமனை வந்து லெமன் ஜூஸ் புழிஞ்சு விட்டுக்கிறேன். இப்போ இது கூடவே வந்து நான் மல்லி புதினா வந்து ஒரு 1/4 கைப்பிடிக்கும் கம்மியாக எடுத்து வச்சுருக்கேன். அதையும் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா ஒரு விசில் விட்டு வந்துடுச்சு. பிரியாணி இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். பாருங்கள், ஸ்ட்ரக்சர்லாம் சூப்பராக இருக்குது. நல்லா வாசனையாக கம சூப்பராக வருது. மக்களை இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு குடும்பத்தோடு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மக்களை.